ஒருவன் மற்றவர்களின் தவறான வார்த்தைகளை பொறுமையாக சகித்துக் கொண்டால் அவன் எல்லாவற்றையும் வென்றவனாக கருதப்படுவான். கோபம் வரும்போது அதை அடக்கி கடிவாளத்தை சரியாக பிடித்துக்கொள்பவனே சிறந்தவன். கோபத்தை அன்பினால் வெல்ல வேண்டும். பாம்பானது தன் பழைய தோலை உரித்து விடுவது போல கோபத்தை பொறுமையால் விலக்க வேண்டும். யார் மனதை கட்டுப்படுத்தி தவறான வார்த்தைகளை பொறுத்து கொள்கிறானோ அவன் உறுதியான தேர் போன்றவன். மாதந்தோறும் 100 வருடங்கள் யாகம் செய்தாலும் கோபம் கொள்ளாதவனே சிறந்தவன். சிறு குழந்தைகள் அறியாமல் சண்டை போட்டால் அறிவுள்ளவர்கள் அதை பின்பற்றக்கூடாது. ஏனெனில் அவர்களுக்கு பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி தெரியாது. தந்தை கூறுகிறார், சிறு குழந்தையாக இருந்தாலும் தர்மத்தின் வித்தியாசத்தை நான் அறிவேன். கோபம் மற்றும் தவறான வார்த்தைகளின் விளைவுகளை அறிவேன். சீடர்கள் தவறாக நடந்தால் அவர்களை மன்னிக்க கூடாது. ஒழுங்கற்றவர்களுடன் வசிப்பது எனக்கு பிடிக்கவில்லை. யார் நடத்தையாலும் பிறப்பாலும் மற்றவர்களை நிந்திக்கிறார்களோ அவர்களுடன் வசிக்கக்கூடாது. யார் ஒருவரை நடத்தை மற்றும் பிறப்பால் மதிக்கிறார்களோ அவர்களுடன் வசிப்பது சிறந்தது. விருஷபர்வனின் மகளின் கடுமையான வார்த்தைகள் 3 உலகங்களிலும் அதைவிட மோசமானது எதுவும் இல்லை. யார் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை மதிக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள்.